ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து நேற்று லேண்டோட வீடியோ பற்றி போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு டேரெக்டாக லேண்டுக்கே வந்து வீடியோ ஷூட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வந்துட்டோம். உங்களுக்கு இந்த ஹைவேலேருந்து எத்தனை கிலோமீட்டர் போகணும், எந்த பிளேஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை, அதாவது நாளையிலேருந்து புக்கிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டி பிளாக் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ அந்த 15 ரூபான்றது 10 பேருக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். மிஸ் பண்ணாமல் புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஹைவே. ஸோ இந்த ஹைவே வந்துட்டு சேலம் டு பாண்டிச்சேரி போகிற ஹைவேங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஹைவே தான் நான் உங்களுக்கு சொன்ன கிலோமீட்டர்ஸ். இந்த ஹைவேலேருந்து தான் நமக்கு 8 கிலோமீட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு மேம்பாலம் மாதிரி தெரியுதுங்களே, இது வந்து திருச்சி டு சென்னை பைபாஸு. ஸோ வாங்க இன்னும் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேப்பூர். ஸோ நான் ஊரோட லொக்கேஷன் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன், சொல்லிட்டேன். வேப்பூரில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி டு சென்னை போகிற பைபாஸு. ஸோ இந்த பைபாஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஹைவேலேருந்து 8 கிலோமீட்டர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த பஞ்சாயத்து ரோடு ஒட்டின மாதிரி இந்த சைடு இருக்கிறது தான் நம்மளோட லேண்டு. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா 20 ஏக்கர் பக்கம் நம்மளோட இடம் இங்கே இருக்குங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். இங்கே ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கிறது வந்து டி பிளாக்ல கொடுத்துருக்கோம். இது வந்து ABCDன்னு சொல்லிட்டு 4 பிளாக்காக நம்ம பிரிக்கிறோம், ஓகேங்களா. ஏ பிளாக்ல இப்போ ஆல்ரெடி ரெண்டு அட்வான்ஸ் புக்கிங் ஆயிருக்கு. பட் ஆனால் நாளையிலிருந்து தான் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேமெண்ட் வைஸ் அப்படின்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட் 15 ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்மளோட இடத்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இதில் 150 அடி போர் போட்டாவே உடனடியாக நமக்கு தண்ணி கிடைக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. வாங்க நியர்பையாக இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்மளோட இடம், ஓகேங்களா. ஒர்க்கு வந்து இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒர்க்கு எல்லாமே உங்களோட எவ்வளோ ஏக்கரா நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே நம்ம போட்டு பாயிண்ட் வியூ காட்டி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்களோட இடம். எல்லாமே மேக்ஸிமம் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ண முடியலன்னா சவுக்கு போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுமே இடம் வாங்கி சவுக்கு போட்டு விட்டோம் அப்படின்னா அது நல்ல ஒரு இன்கம். ஸோ இது எல்லாமே சவுக்கு மர தோப்பு. அடுத்து வந்து தென்னந்தோப்பு. இந்தாண்ட பயிர் பண்ணியிருக்காங்க. கிணறு இருக்குது. கிணறு வந்து தண்ணி மேலோடையே நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பயிர். இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இது புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் பண்ணிட்டு தான் நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து வேறு யாராலையுமே தர முடியாது. வெறும் 6.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கரா அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ இந்தாண்ட 1 கிலோமீட்டர் போனோம்னா அந்தாண்ட பெரிய பெரிய ஊர் இருக்குது, நிறைய ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சைடு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எள்ளு, பருத்தி, கரும்பு இது எல்லாமே பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து பருத்தி, ஓகேங்களா. ஸோ அது மெயின் ரோடு. அது வந்து பஸ்ஸு, இதில் பஸ்ஸும் எல்லாமே இருக்குது. கரும்பு பயிர் பண்ணியிருக்காங்க.